அதாவது இதை வந்து உங்களோட வெயிட் கம்மியாக ஆள் குள்ளமாக தான் இப்படி செய்ய மாட்டோம். Hello friends, welcome back to my channel. I hope you guys all are doing absolutely fine. நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோம்னா புதுப்பேட்டை போகிறோம். புதுப்பேட்டை போயிட்டு நம்ம எக்ஸ்பல்ஸ்க்கு வந்து ஒரு சீட் வந்து கஸ்டமைசேஷன் பண்ணோம். ஆக்சுவலாக வந்துட்டு இன்னொரு 2 டேஸில் வந்துட்டு இது கிளம்பலான் இருக்கேன். அந்த 24 hours ரைடு இருக்குல்ல, நான் ஸ்டாப் ரைடு, அது சொல்லிட்டு இருந்தேன்ல, அது வந்து தேர்ஸ்டே ஆஃப்டர்நூன் போல் கிளம்புவேன். தேர்ஸ்டே ஆஃப்டர்நூன் போயிட்டு ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் ரிட்டன் வீட்டுக்கு வர்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் இப்போது எக்ஸ்பல்ஸோட சீட் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதோட வித்தே வந்து ரொம்ப கம்மியாக இருக்குல்ல. இப்போ நான் எப்படி பண்ண போகிறேன்னா, இந்த இடத்துல வந்துட்டு ஒரு 2.5 இன்ச்சும், இந்த இடத்துல ஒரு 2.5 இன்ச்சும் வித்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். அதே மாதிரி பின்னாடி வந்து ஒரு 1 இன்ச்சுக்கு வந்து வித்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டேன்னா ஓரளவுக்கு உட்காரது கம்ஃபர்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு 1.5 இன்ச்சுக்கு வந்து சீட்டை வந்து கொஞ்சம் ஹைட் ஏற்றணும். இதை ஹைட் ஏற்றிட்டோன்னா கொஞ்சம் உட்காரதுக்கு நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்கும். நான் வந்து ஹைட்டாக இருக்கனால எனக்கு பிரச்சனை இல்லை. நான் ஏறி உட்காந்தேன்னா ஈஸியாக எனக்கு கால் கீழே எட்டும், அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஆனால் நான் இதை போட்டுட்டு இருந்தாலும் வந்துட்டு அந்த ஏர் குஷன் சீட் இருக்குல்ல, அதையும் கண்டிப்பாக வந்து நான் ரைடில் எடுத்துகிட்டு போவேன் அந்த 24 hours ரைடுக்கு. அண்டு செகண்டரி ஹெல்மெட், நான் அந்த ஆஃப் ஃபேஸ் ஹெல்மெட் சொன்னேன்ல, அந்த ஹெல்மெட் என்ன ஆச்சுன்னா வந்துட்டு ஒரு சைடில் வந்துட்டு அந்த வைசர் க்ளோஸ் பண்ணுறது வந்து உடஞ்சிடுச்சு. அதனால் வந்து என்னால் அதை க்ளோஸ் பண்ண முடியல. மேபி நான் வந்து புது ஹெல்மெட் வாங்கினாலும் வாங்குவேன், அப்படி இல்லைனா வந்துட்டு அந்த எம்டி ஹெல்மெட் மட்டும் யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். இப்போ வந்துட்டு டைம் பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், கரெக்டாக ஒரு 1:45 ஆச்சு. நான் இங்கேருந்து ஒரு 2 o'clock கிளம்ப போகிறேன். அரௌண்ட் ஒரு 3 o'clock அங்கே ரீச் ஆகிட்டேன்னா கண்டிப்பாக கஸ்டமைசேஷனுக்கு இப்படி பார்த்தாலும் ஒரு 1.5 hour ஆக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் முடிச்சுட்டு ஆக்சுவலாக வந்துட்டு புதுப்பேட்டில் வந்து நான் எப்போவுமே பண்ணுற இடம் பார்த்திங்கன்னா சூப்பர் சிட்வெல், கடைப்பேராக தான் நினைக்கிறேன், சூப்பர் சிட்வெல். ஆனால் இப்போ கூகுளில் அதோட அட்ரஸ் லொக்கேஷன் ட்ரேஸ் பண்ண சொல்ல என்ன ஆச்சுன்னா வந்துட்டு டெம்பரரிலி பர்மனெண்ட்லி க்ளோஸ்டுன்னு போட்டிருந்தாங்க. இப்போ நான் நேராக வந்து அந்த கடையை போய் பார்க்கணும். மேபி வேறு எங்கேயா ஷிஃப்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த அட்ரஸ் கேட்டு பார்க்கணும். அப்படி இல்லைனா புதுப்பேட்டில் வந்து ஏதாவது ஒரு சீட் கடையில் வந்து யார் நல்லா கஸ்டமைசேஷன் பண்ணித்தரேன்னு சொல்கிறாங்களோ அவங்ககிட்ட எடுத்துன்னு போய் கொடுத்துட வேண்டியதான். ஓகேயா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கிளம்பியாச்சு, வண்டி வார்ம் அப்பும் பண்ணியாச்சு. சரி போய்ட்டாருமே, நம்ம போயிட்டு கடன்ட்டு சீட் ஒர்க்கை முடிச்சுட்டு வந்துடும். ஸ்க்ளச்சு கொஞ்சம் டைட் ஏற்றணும். ஆக்சுவலாக என்னென்னா ஸ்க்ளச்சு வந்து இப்போ ரொம்ப லோவில் இருக்குது செட்டிங். இங்கே பாருங்கள், இவ்வளோண்டு விட்டாலே வண்டி போயிட்டே இருக்குது. நீ கொஞ்சம் ப்ளே இன்க்ரீஸ் பண்ணணும், ஒரு 70% வைக்கணும் ஸ்க்ளச்சோட மூமெண்ட்டை. ரொம்ப ஷார்ட்டாக வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்னா கொஞ்சம் ஹெவி டிராஃபிக்கில் ஓட்ட சொல்ல சீக்கிரமாகவே ஃபுல்லாகவே லூஸ் ஆகிடும் ஸ்க்ளச்சு. அது வந்து இன்றைக்கி இப்போ இந்த இதை போயிட்டு வந்துட்டு வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோடனே ஸ்க்ளச் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஹைவேஸில் ஓட்ட சொல்ல இந்த மூமெண்ட் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஆனால் டிராஃபிக்கில் ஓட்ட சொல்ல இந்த மூமெண்ட் வந்து கொஞ்சம் டார்ச்சராக இருக்கும். ஃபுல்லாகவே ஸ்க்ளச் பிடிச்சி ஓட்ட சொல்ல வந்துட்டு சீக்கிரமாகவே ரொம்ப லூஸ் ஆகிடும். இன்றைக்கி வந்து ரிட்டன் வீட்டுக்கு வர சொல்ல என்ன பண்ணணும்னா, வண்டிக்கு வந்து இன்றைக்கே டேங்க் ஃபில் பண்ணி வச்சிட போகிறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து டேட் பார்த்திங்கன்னா வந்துட்டு 13th July, டைம் வந்து 2:20 ஆயிடுச்சா. ஓ மை காட், 3 o'clock அங்கே இருக்கணும்னு பார்த்தேன். இப்போது இன்றைக்கி 13th July, இன்றைக்கி நான் டேங்க் ஃபில் பண்ணிட்டு வந்துடுவேன். 15th July நான் காலையில் மத்தியானம் கிளம்பிடுவேன். அதாவது நாளைக்கு நைட்டு வந்து முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப லேட்டாக தூங்குவேன். ஒரு 3 o'clock 4 o'clock அந்த மாதிரி தூங்கணும். இல்லைனா ஒரு 3 o'clock தூங்கினாலே போதும். 2 to 3 o'clock தூங்கினா கூட மார்னிங் எப்படி பார்த்தாலும் எந்திரிக்கிறதுக்கு வந்து ஒரு 9:30 10 அந்த மாதிரி டைம் தான் எந்திரிப்பேன். எந்திரிச்சு கரெக்டாக ஒரு 1 hourல கிளம்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் வந்து இருட்டுற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. இருட்டின அப்புறம் ஸ்பீடை வந்து கொஞ்சம் க்ரூசிங் ஸ்பீடை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும். அப்படியே ஒரே ஸ்பீட் மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதே மாதிரி கொஞ்சம் இந்த ஹெட்லைட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் கொஞ்சம் பண்ண வேண்டியது இருக்குது, அப் டவுனு அதையும் பண்ணணும். அந்த ஃபாக் லைட்டையும் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணணும். அதையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். ஒரு வழியாக மவுண்ட் ரோடு வந்தாச்சு. எல்ஐசி பில்டிங் நல்லா பெயிண்ட் அடித்து வச்சுருக்காங்களே புதுசாக. சரி ஓகே, நம்ம போயிட்டு இப்போ அந்த கடையை தேடணும். கூகுளில் வந்து பர்மனெண்ட்லி க்ளோஸ்டுன்னு போட்டிருந்தது. நம்ம போயிட்டு அங்கே ஒரு 2-3 பேர்கிட்ட விசாரிப்போம். ஃபஸ்ட்டு அந்த பழைய கடை இருக்கிற இடத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து விசாரித்து பார்க்கலாம். இந்த ரோட்டில் தான் எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குது அந்த கடை.
நான் கடைசியாக வந்து என்னோடய அயாத்துக்கு வந்து சீட் அங்கே தான் மாற்றினேன். இந்த ரோட்டில் ஒரு வாட்டி போய் பார்க்கலாம். சிட்வெல் எங்கே இருக்குது? எங்கே சிட்வெல்? கடையே காணுமே. இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் பார்க்கலாம். கடையை கண்டுபிடிக்க முடியலையே. சரி, யார்கிட்டயா கேட்டுட்டு அந்த கடைக்கு போயிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சிட்வெல் சீட் கவர் கடை எங்கண்ணா இருக்குது? இல்லையா? க்ளோஸ்டா? சரி. ஓகே, அப்போ கூகுளில் போட்டிருந்த அப்டேட் கரெக்டு தான். ஆனால் நான் ரோடு கரெக்டாக தான் வந்திருக்கேன். இங்கே தான் எங்கேயோ இருந்திருக்கு கடை, ஆனால் க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம். சரி, அப்போ நம்ம வந்து வேறு ஏதாவது கடையை பார்ப்போம். கூகுளில் பார்த்துட்டு வேறு கடைக்கு போகலாம். இப்போ கூகுளில் பார்த்துட்டு இன்னொரு கடைக்கு அட்ரஸ் போட்டிருக்கேன். சரி, அந்த கடையை போய் பார்த்துடலாம். அந்த கடையில் எப்படி பண்ணுறாங்கன்ட்டு. ஏன்னா அதில் வந்து சீட் கவரு, எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு, அசசரிஸு எல்லாமே போட்டிருந்தாங்க. அந்த கடை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ போகிற கடை பேர் பார்த்திங்கன்னா வந்துட்டு பிரின்ஸ் சீட் கவர். எங்கே இருக்குது? இங்கே தான் எங்கேயோ காட்டுது. கரெக்டாக இந்த இடத்துல வருது. வந்தாச்சு பிரின்ஸ் சீட் கவருக்கு. டன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சீட்டு வந்து சைடில் வந்து ஒரு 1 இன்ச்சுக்கு வந்து வித் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் மேலே ஒரு 1 இன்ச்சுக்கு வந்து ஒரு லேயர் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இப்போ அண்ணன் வந்து என்ன பண்ணிகிட்ருக்காரு பார்த்தீங்கன்னா, ஒரு பிங்க் கலரில் சாஃப்ட் குஷனை வந்து மேலே வந்து ஒட்டுறதுக்கு ஆட் பண்ணுறாரு. அப்புறம் அந்த பிங்க் கலர் குஷன் ஆட் பண்ண அப்புறம் அதுக்கு மேலே வந்து ரொம்ப சாஃப்ட்டு ஒரு 1/2 இன்ச் திக்னஸில் வந்து ஒரு சின்ன ஸ்பாஞ்ச் மட்டும் ஆட் பண்ண போகிறாரு. ஆட் பண்ணிட்டு சீட் கவர் மாட்ட வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக வந்து சீட்டை வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும் பழைய சீட்டுக்கும் புது சீட்டுக்கும். பழைய சீட் வந்து இவ்வளோ தான் வந்தது இல்லை. இப்போ பாருங்கள், இது இங்கே வந்து இவ்வளோ திக்கு ஏற்றிருக்கு. அதே மாதிரி லேயரும் வந்து ஹைட் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் ஹைட் லேயர் ஏற்றிருக்கு. சரி, இதை ஓட்டி பார்த்துடலாம். ஓட்டி பார்த்துட்டு அவருக்கு வந்து நம்ம சொல்லலாம் எப்படி இருக்குன்ட்டு. செம்மையாக இருக்குது சீட்டு உக்காடுறதுக்கு. ஆனால் நம்ம வந்து ஒரு 300 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாமா? என்னமோ ஒரு 1.5 இன்ச்சு ஹைட் ஏற்றிருக்கா சீட்டு. செம்மையாக இருக்குப்பா உட்கார்றதுக்கு. ஆனால் லாங் ஓட்ட சொல்ல எப்படி இருக்குன்ட்டு நமக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். நம்ம வந்து தேர்ஸ்டே ஓட்டுற ரைடில் நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அது எப்படி இருக்குன்ட்டு. ஓகேவா? இது வரைக்கும் உங்களுக்கு வந்து சீட்டு வந்து பழைய சீட்டுக்கும் இதுக்கும் இப்போ உக்காந்தோடனே ஏகப்பட்ட டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து சீட்டில் உட்கார சொல்ல சைடில் வந்து கேப் நிறையா இருந்தது. இப்போ வந்து 2 சைடும் வந்து ஒரு 1.5 இன்ச்சு திக்கு வச்சுருக்கா. ஆல்மோஸ்ட் ஒரு 3 இன்ச்சு திக்கு வச்சனால வந்து கொஞ்சம் உட்கார்றதுக்கு வந்து நல்லா ஃப்ரீயாக இருக்குது. இப்போ அவர்கிட்ட வந்து நீங்கள் சீட்டு போடுறதா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அண்ணன் வந்து செம்மையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு சீட்டை பற்றி. ஆக்சுவலாக வந்துட்டு நீங்கள் வந்து சீட்டு வந்து உங்கள் மைண்டில் ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பீங்க. இந்த மாதிரி வந்துட்டு இந்த சைடில் கொஞ்சம் ஏற்றணும், இந்த இது வந்து ஃப்ளாட் ஆக்கணும், அந்த மாதிரிலாம் பிளான் பண்ணி வச்சுருப்பீங்களே. நீங்கள் வந்து அவர் அண்ணன் கடைக்கு போனீங்கன்னா அவர் வந்து கரெக்டாக சீட்டில் உட்கார வச்சு நமக்கு எப்படி நம்ம பாடி, நம்ம ஹைட்டு, நம்ம வெயிட்டு, நம்ம ஏறி உட்காந்து இதுதான் நம்மளோட ரைடிங் பொசிஷன். இப்போ நான் இப்படி உட்காந்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். என்கிட்டே கேட்டார், இவ்வளோ க்ளோஸாக உட்காந்து ஓட்டுறீங்க அப்படின்னு கேட்டார். இல்லை, எனக்கு இது அப்படியே ஓட்டி பழகிடுச்சு. ஏன்னா பழைய சீட்டு வந்து அப்படியே கொஞ்சம் பள்ளமாக இருக்குல்ல, அதனால் வந்து எனக்கு இந்த பொசிஷன் கரெக்டாக இருந்தது, நான் அப்படியே உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ சீட்டு மாற்றினோடனே என் கை பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரைட் ஆகிருக்கு. என்ன காரணம்னா வந்து சீட் ஹைட் ஏறி இருக்குல்ல, ஹைட் ஏறினோடனே என் கை கொஞ்சம் இப்போ ஸ்ட்ரைட் ஆகிருக்கு.
ஆனால் இது வரைக்கும் நான் ஓட்டினதில் எனக்கு ரிஸ்ட் பெயின் எதுவுமே வந்து மேஜராக எதுவுமே வந்ததில்லை. முன்ன ஓட்ட சொல்ல இந்த இடத்துல கொஞ்சம் லைட்டாக பெயின் இருந்தது, மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. ஆனால் இப்போ கொஞ்சம் ஹைட் ஆனதுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு தெரில. ஏன்னா இப்போ 24 hours ஓட்டினா தெரிஞ்சிடும். அதே மாதிரி வந்து அவர்கிட்ட நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை வந்து நீங்கள் என்ன வண்டி எடுத்து போனாலும் சரி, அவர் வந்து உங்களை சீட்டில் உட்கார வச்சு உங்களுக்கு லாங் ட்ரைவ்னால் உங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோன் எது மேக்ஸிமம் கம்ஃபர்ட் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி அவர் பக்காவாக டிசைன் பண்ணி தர்றாரு. அதில் எந்த மாற்றமும் இல்லை. எனக்கெலாம் நான் வண்டியில் உட்காந்தோடனே சீட்டில் ஒரு மார்க்கை போட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணால் தான் பக்காவாக இருக்கும்னாரு. சரி இந்த மாதிரி பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் பார்த்து அவங்க செய்ய சொல்ல வந்து நான் வந்து உள்ள வீடியோ எடுத்தேன். அது எப்படி எடுத்தாங்கன்னா வந்து நான் எப்படி சைடில் வந்து 2 இன்ச் ஏற்றணும்னு சொன்னேன்ல, அவங்க வந்து அழகாக 1.5 இன்ச் தான் வச்சாங்க, 2 இன்ச் வைக்கல. நான் அதுக்கப்புறம் ஃபைனலாக அவங்ககிட்ட கேட்டேன், என்ன சொன்னாங்கன்னா 2 இன்ச் வச்சுருந்தா இன்னும் கொஞ்சம் உட்கார்றதுக்கு கம்ஃபர்ட்டாக இருந்திருக்குமே அப்படின்னு கேட்டேன். இல்லை 2 இன்ச்சு வைக்கலாம், வச்சா என்ன ஆகும்னா நீங்கள் வந்து சீட் வந்து சீக்கிரமாக உங்களுக்கு வந்து சைடில் வந்து நகர ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து நீங்கள் சீட்டோட பிளேட்டோட வித்து ஜாஸ்தியாக கேட்குறீங்க, அது வந்து கஷ்டம், அது வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னாரு. சரி ஓகே, இந்த மாதிரி இதுவே வந்து இப்போ எனக்கு வந்து கொஞ்சம் பக்காவாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது உட்காந்ததுக்கு. பழைய சீட்டை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம எக்ஸ்பல்ஸில் வந்து 150 to 200 வந்து நம்மளுக்கு டவுசர் வந்துடும். அந்த மாதிரி ஒரு வழி வரும் 200 ஓட்டிட்டோன்னா ஸ்டாக் சீட்டில். இப்போ இந்த சீட்டை போட்டு எனக்கு 400 500 நான் ஓட்டிட்டேன்னா இந்த சீட் வந்து 100க்கு 100 மார்க் இது பாஸு. ஏன்னா வந்து நான் வந்து இப்போ 24 hours போசல வந்து என்ன பண்ண போகிறேன்னா அந்த ஏர் குஷன் சீட்டும் எடுத்துகிட்டு போவேன். பட் ஆனால் வந்து எப்போ எனக்கு வந்து அந்த மேக்ஸிமம் பெயின் வருதோ அதுக்கப்புறம் தான் நான் அந்த ஏர் குஷன் சீட்டு மாற்றலான் இருக்கேன். அது வரைக்கும் வந்து ஸ்டாக் இந்த கஸ்டமைஸ் சீட்லேயே தான் நான் ஓட்டலான் இருக்கேன். இப்போ இந்த சீட் வந்து இப்போ ஹைட் ஏற்றினோடனே எனக்கே நான் கால் கீழே வச்சேன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக நின்ற மாதிரி தான் இருக்குது. முன்னெல்லாம் வண்டியில் நான் உட்காந்தோடனே சஸ்பென்ஷன் பின்னாடி அமுங்கும், அதனால் வந்து இன்னும் ஃப்ரீயாக இருக்கும் நான் உட்கார்றதுக்கு. இப்போ சீட் ஹைட் ஏற்றினால வந்து நானே கொஞ்சம் வந்து ஸ்ட்ரைட்டாக நிற்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் ரொம்ப ஸ்ட்ரைட்டாக இல்லை, கொஞ்சம் கால் பெண்டு இருக்குது. பட் ஆனால் வந்து முன்ன இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு இப்போ கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் ஏறி உட்காந்து ஓட்டணும்னு வச்சுக்கோங்களேன், செம்மையாக இருக்குது. முன்னெல்லாம் வந்து ஃப்ரண்ட்டில் உட்காந்துன்னு வச்சுக்கோங்க, பெயின் இருக்குது சொல்ல, அதில் வந்து உட்காரவே முடியாது. இப்போ வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. பட் ஆனால் வந்து பார்ப்போம், இப்போதைக்கு வந்து டிசைன் பண்ணியாச்சு, சீட்டு இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கு. இதுக்கப்புறம் ஓட்டினப்புறம் வந்து நம்ம ஃபைனலாக வந்து உங்களுக்கு சொல்கிறேன், இது மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பல்ஸ் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ரிவ்யூ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அது வந்து ரொம்ப நாள் இல்லை, இன்னொரு 4 நாளில் உங்களுக்கு அந்த ரிவ்யூ நான் சொல்கிறேன். இன்ஸ்டாவில் நான் வந்து சின்ன ஒரு ரீல் மாதிரி அதில் எதாவது போடுறேன், ஓகேவா? ஏன்னா வந்து நான் வீடியோலாம் முடிச்சுட்டு எடிட் பண்ணி நான் போடுறதுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 10 நாள் ஆகிடும். அதனால் வந்து இன்ஸ்டாவில் வந்து இந்த சீட்டு மொத்தம் நான் உங்களுக்கு வந்து அப்டேட் கொடுக்குறேன். இப்போ எனக்கு இந்த சீட் வந்து ரெடி பண்ணுறதுக்கு கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 800 rupees சார்ஜ் பண்ணாங்க. இது நல்ல ரீசனபிளான ப்ரைஸ் தான் இது. அதே மாதிரி நான் ஆல்மோஸ்ட் வந்து அண்ணங்கடையில் வந்து எவ்வளோ நேரம் உட்காந்துருந்தேன்னா ஒரு 2.5 மணி நேரம் உட்காந்துருப்பேன். அவங்கக்கிட்ட உட்காந்து அவங்களோட இதெல்லாம் கதையெல்லாம் அப்படியே பேசிவிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருந்தோம். நல்லா டைம் போனதே தெரில. அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டு போனேன்னு தெரியுமா, சிட்வெல் கடை வந்து க்ளோஸ்டுன்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த கடை வந்து ஆக்சுவலாக வந்து அவங்க ரிலேட்டிவ் கடை தான். நான் மாமாவோ சித்தப்பாவோ யாரோ சொன்னார் அவர், அந்த அண்ணன் வந்து அவங்களோட கடை தான் அது. அதே மாதிரி வந்து இன்னொரு 2 ஷாப்பும் சொன்னாங்க. அது வந்து ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டில் முக்கால்வாசி சர்க்கிளில் வந்து இவங்களோட டைப்பில் இருக்கிறது தான் நிறையா இருக்குது. ரிலேட்டிவ் வச்சுருக்கிறது, அதே மாதிரி வந்து இவங்கக்கிட்ட வேலை செஞ்சு போய் வச்சவங்க, இந்த மாதிரி வந்து நிறைய பேர் இருக்காங்க. அதான் அவர் உட்காந்து எல்லாமே சொல்லிகிட்டு இருந்தாரா, நான் எல்லாம் கேட்டே இருந்தேன். அதே மாதிரி வந்து எங்கள் ஏரியாவில் ஒரு 2-3 சீட்டு கடை இருக்குது, அதையும் சொல்லிகிட்டு இருந்தேன். போரூர்னோடனே அவரே வந்து கடை பேர்லாம் அவரே கரெக்டாக சொல்லிட்டார். அந்த கடையில் வந்துட்டு 3 Yamaha சீட்டு வச்சுருந்தாங்க. உங்களுக்கு அந்த இதில் காட்டியிருப்பேன் பார்த்தீங்களா. நான் வந்து Yamaha RX 100ம் RX 135ம் வந்து சீக்கிரமாக வந்து ரீஸ்டோர் பண்ணிவிடுவேன். அது பண்ண சொல்ல வந்துட்டு இந்த வண்டியில் வந்து சீட்டு வந்து ஃபுல்லாகவே நாஸ்தியாக தான் இருக்குது. சீட்டு ப்ளஸ் அந்த கீழே இருக்கிற அந்த மெட்டல் ஷீட்டும் வந்துட்டு ரொம்ப ரஸ்டாகி தான் டேமேஜில் தான் இருக்குது. அதனால் என்ன பண்ண போகிறேன், அவர் கடையிலே போயிட்டு வந்து 2 சீட்டு அப்படியே செட்டாக வாங்கிடலான் இருக்கேன். ஆக்சுவலாக ஒரு சீட்டு வாங்கினா போதும். ஏன்னா நான் வந்து எப்படி பண்ண போகிறேன்னா, ஒரு Yamahaவை வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டு 2 Yamahaவும் FC பாஸ் பண்ணிவிட்டு ஒரு Yamahaவை வந்து ஸ்க்ராம்பிளர் டைப்பில் வந்து ரெடி பண்ணலான் இருக்கேன். அந்த டர்ட் பைக் இருக்குல்ல, டர்ட் பைக் மாடலில் ஒரு Yamaha ரெடி பண்ணலான் இருக்கேன். அதனால் ஒரு சீட்டு வாங்கினா போதும். ஏன்னா டர்ட் பைக் மாடல் ரெடி பண்ண சொல்ல இந்த சீட்டு தேவைப்படாது. அதனால் அவர்கிட்ட வந்து ஒரு சீட்டு ஒன்று, அதான் ரேட் கேட்டேன் அவர்கிட்ட. அந்த Yamaha ஃபுல் செட்டு சீட்டு வந்து 1800 சொன்னார்.
இப்போ மழை வர்ற மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா திடீர்னு மழை வந்துச்சுன்னா நான் அப்புறம் கோப்ரோவெல்லாம் ஃபுல்லாக ஆஃப் பண்ணி உள்ளே வைக்க வேண்டியதான், வேறு வழி இல்லாமல் போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐக்கான டங்குன்னு ஒரு அடி அடிச்சிருங்க. அதுக்கு பக்கத்தில் ஆல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். See you in another video soon. Bye bye, take care my dear lovely friends. Bye.